ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு டிஎஸ்ஏ அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கா? டிஎஸ்ஏ பத்தி தெரியலனா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியாதா என்ன? இந்த மாதிரியான டவுட்ஸ் ஃப்ரெஷர்ஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறப்போ இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் டொமைன்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா பத்தாதா? லைக் நான் ஸ்டாக், மெயின் ஸ்டாக் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணா பத்தாதா? டிஎஸ்ஏ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அதுக்கும் தனியாக டைம்லாம் வேஸ்ட் பண்ணணுமா? இந்த மாதிரி எல்லாம் அவங்க கேட்பாங்க. ஆனா டிஎஸ்ஏ பத்தி தெரிஞ்சுக்க அவசியம் இருக்கா இல்லையா? அதுதான கேள்வி. அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த வீடியோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஒரு டாப் கம்பெனில இன்டர்வியூ போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்டர்வியூ போகல, போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க கோடிங் லெவல் இன்டர்வியூ தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த இன்டர்வியூல வந்துட்டு 10 பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த 10 பேருக்கும் காமனா இந்த கம்பெனி, அதாவது இன்டர்வியூ கண்டக்ட் பண்ற கம்பெனி ஒரு காமனா ஒரு கொஸ்டின் தராங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த கொஸ்டினை இந்த 10 பேருமே சால்வ் பண்றாங்க. இந்த 10 பேத்துக்குமே அவுட்புட் கிடைக்குது. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, கம்பெனிக்கு தேவை அந்த 10 பேர்த்துல இருந்து 1-2 பேர் தான். அப்போ கம்பெனி எப்படி இதுல இருந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க? இவங்க யார் பெஸ்ட், இவங்க யார் எழுதியிருக்கிற கோடு வந்துட்டு பெஸ்டான கோடு அப்படிங்கறத அவங்க எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க? அவங்க கோடை எவாலுவேட் பண்றது 2 மேட்டரை வச்சுட்டு. ஒன்னு வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி, இன்னொன்னு வந்துட்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது என்ன மேட்டர்னா, நம்ம எழுதியிருக்கிற கோடு எவ்வளவு ஃபாஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, எவ்வளவு ஃபாஸ்ட் நமக்கு வந்துட்டு அது அவுட்புட் கொடுக்குது இப்படிங்கிற மேட்டர் தான் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்லுவோம். சிலர் கோட்லாம் எழுதியிருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு அவுட்புட்டுமே கிடைச்சிருக்கும். ஆனா அதோட கதவை திறந்து பார்த்தோம்னா, அதாவது அந்த கோடுக்குள்ள உள்ள போய் பார்த்தோம்னா அவங்க தேவையில்லாம நிறைய லூப் எழுதியிருப்பாங்க. ஒரு லூப் இருக்கும், அதுக்குள்ள ஒரு லூப், லூப்புக்கே ஒரு லூப், அதுக்குள்ள ஒரு லூப், இந்த மாதிரி அது தேவையில்லாம தான் இருக்கும். அப்ப நீங்க எல்லாம் கேட்கலாம், தேவையில்லாத தானே, அது பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் நினைக்கலாம். ஆனா தேவையில்லாதது தேவையில்லாத வேலையை தானே அதை பார்த்துட்டு இருக்கும். இப்போ இதனால நமக்கு அவுட்புட் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அஸ் அ யூசரா நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்றப்போ, ஏதாச்சும் மொபைல் ஆப்போ, வெப் ஆப்போ, ஏதோ ஒன்று யூஸ் பண்றப்போ நமக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும், ஃபாஸ்டா இருக்கணும், தொட்டா டக் டக்குன்னு அடுத்த ஆக்ஷன்ஸ்லாம் நடந்து போகணும் அப்படின்னு தானே நம்ம எல்லாருமே நினைப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டா ஸ்மூத்தா அப்படின்னு இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கோடு எழுதணும். இதுல ரெண்டாவது நம்ம பார்க்க போறது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்னன்னா, நம்ம எழுதியிருக்கிற கோடு எவ்வளவு மெமரி யூஸ் பண்ணுது அப்படிங்கிற மேட்டர் தான் இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது. சிலர் கோடு எழுதுறப்போ தேவையில்லாத வேரியபிள்ஸ், அரேஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு தேவையில்லாம டிக்ளேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த இடத்துல அந்த தேவையில்லாத விஷயத்துக்கு நிறைய மெமரி வந்துட்டு போயிட்டு இருக்கு. நமக்கு என்ன வேணும்? குறைஞ்ச மெமரி யூஸ் பண்ணி ஃபாஸ்டா கோட் எக்ஸிக்யூட் ஆகணும். இந்த வழியில தான் நமக்கு வந்துட்டு ரிசல்ட்டுமே தரணும். அப்போ ரொம்ப கம்மியான மெமரி யூஸ் பண்ணி ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரியான லாஜிக்ல பில்ட் பண்ணி யார் எஃபிஷியன்ட்டா கோட் எழுதுறாங்களோ அந்த கோடை தான் பெஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு அந்த மாதிரி யார் கோட் எழுதுறாங்களோ அவங்கள தான் இந்த கம்பெனியுமே ஹையர் பண்ணும். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் அந்த மேட்டருக்கு வருவோம். இதை நான் வந்துட்டு ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்னு வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இன்னொன்னு வந்துட்டு அல்காரிதம்ஸ். அப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன? நமக்கு இப்போ நிறைய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும்னா அதை ரொம்ப ப்ராப்பராகவும் எஃபிஷியன்ட்டாகவும் ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி நம்ம பண்ணலைன்னா அந்த டேட்டாவை நம்மளால ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ண முடியாது. டேட்டாவை நமக்கு பல வழியில ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது பல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு தான் நம்ம இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். அந்த வழியில வர்றதுதான் இந்த லிங்க்டு லிஸ்ட், அரே, ட்ரீ, கிராஃப், கியூ, ஸ்டாக் இந்த மாதிரியான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே. அப்போ டேட்டாவை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும், எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான விஷயத்தை பத்தி நமக்கு ஒரு ஐடியா இல்லைன்னா நம்மளால ப்ராப்பரா கோட் எழுத முடியாது. ரெண்டாவது வருது அல்காரிதம்ஸ். நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு இந்த டேட்டாவை எவ்வளவு எஃபிஷியன்ட்டா ப்ராசஸ் பண்ணுது, இந்த மாதிரியான மேட்டர் தான் இந்த அல்காரிதம்ஸ்ல வர்றது. இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு சொல்யூஷன் நம்மளால பல வழியில நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா இருக்கிறதுல எஃபிஷியன்ட் அண்ட் பெஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணாதான் நம்மளால அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கொண்டு வர முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு, அதுல இருந்து நம்ம ஒரு ஐட்டமை சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய டெக்னிக்ஸை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே போலதான் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம வந்துட்டு சார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ டேட்டாவை சார்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அதைய பேஸ் பண்ணி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. சரி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது வந்துட்டு ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கோங்க. ஆனா இது வந்து டிக்ஷனரி கிடையாது, டிக்ஷனரி சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க. சரியா? இப்போ எனக்கு இந்த டிக்ஷனரியில இருந்து ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குல்ல, நம்ம பண்றதுதான் ப்ரோக்ராமிங். அப்போ அதுக்கு நான் வந்துட்டு மீனிங் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணலாம்? ஒண்ணு இப்படி எல்லாம் திருப்பி 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 பார்த்து எல்லாம் திருப்பி திருப்பி பார்த்து இப்போ பி எங்க இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இவ்வளோ பேஜஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு திருப்பி பார்த்துருக்கேன். ஆனா இது இல்லாம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? என்ன டெக்னிக் இருக்கு? ஒட்டே அடிக்கி நடுவுல வந்துட்டு
இப்படி ஒரு கோட்டை போட்டு இப்படி பிரிக்கிறேன். பிரிச்ச உடனே பார்க்குறேன் என்னன்னு பார்த்தா என்னு இருக்கு. அப்போ எண்ணுக்கு அந்த சைடு தான் வந்துட்டு பி இருக்குங்கிற அறிவு எனக்கு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதையை நான் அப்படியே விட்டுருவேன். இதை அப்படியே விட்டுட்டு நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. இதை அப்படியே விட்டுட்டு இதுல இருந்து நடுவில் எப்படி பிரிப்பேன், 6 வந்திருக்கா, வரல அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரியா, 6 இருக்கு. அப்போ 6க்கு முன்னாடி தான் வந்துட்டு பி. அப்போ இங்க இருந்து நான் இப்படி பண்ணி பார்த்தேன்னா என்னால ஓகே ப்ரோக்ராமிங்கிற வார்த்தைக்கு மீனிங்க கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நான் வந்துட்டு இத்தனை பேஜ் நான் வந்துட்டு திருப்பி பார்க்கணுங்கிற அவசியமே வந்துட்டு எனக்கு இல்லை. அப்போ முன்னாடி சொன்ன மெத்தட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பேஜை திருப்பி பார்க்கறது, அது வந்துட்டு லீனியர் சர்ச். ரெண்டாவது என் அறிவை யூஸ் பண்ணி நடுவில் இப்படி தொடர்ந்து இங்க எம் இருக்கு, சரி ஓகே இதை பார்க்க தேவையில்லை, இங்க இருக்கா, இதுல இருந்து பாதியை பிரிச்சு 6, அப்ப அதுக்கு முன்னாடிதான் பி அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன்ல, இது வந்துட்டு பைனரி சர்ச். இப்போ நமக்கு எதையெல்லாம் ஸ்கிப் பண்ணி எவ்வளவு எஃபிஷியன்ட்டா நம்மளால டேட்டாவை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளால ஒரு சொல்யூஷனை பல வழியில கொண்டு வர முடியும். ஆனா டேட்டாவை எஃபிஷியன்ட்டாவும் பெஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணியும் டேட்டாவை எடுக்க வேண்டியது வரும். அங்கதான் தலைமை டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸோட முக்கியத்துவம் இருக்குது. தியரிட்டிக்கல் மட்டும் இல்லாம லாஜிக்கெல்லாம் பில்ட் பண்ணாதான் டிஎஸ்ஏக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அது ஏன்னா ஒரு புது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், அதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கொண்டு வர பாக்குறோம், இந்த மாதிரி நம்ம நிறைய வழியில யோசிக்க வேண்டியது வரும். ஏன்னா அப்பதான் நம்மளால ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை கொண்டு வர முடியும். அப்போ நல்ல ஒரு லாஜிக்கை பில்ட் பண்ணி எஃபிஷியன்ட்டா கோட் பண்ணாதான் நம்மளால ஒரு நல்ல சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆக முடியும். அதனாலதான் இந்த மாதிரியான டாப் டெக் கம்பெனிஸ் கோடிங் இன்டர்வியூ நடக்கிறப்பவே டிஎஸ்ஏக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க நம்ம கிட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மேல நமக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்க்காம நம்ம அந்த ப்ராப்ளமை எந்த அளவுக்கு லாஜிக்கலி அப்ரோச் பண்றோம், அதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கொண்டு வர பார்க்கிறோம், அது மட்டும் இல்லாம நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எந்த லெவலுக்கு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவங்க டெஸ்ட் பண்றாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்துட்டு கூகுள், அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸா எடுத்துக்கலாமே, அவங்க ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணணும், எஃபிஷியன்ட்டா ப்ராசஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாம ஃபாஸ்டா ரிசல்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒன்னும் இல்ல, உதாரணத்துக்கு நான் கூகுள்ல போய் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்றப்போ எனக்கு மில்லி செகண்ட்ஸ், அதாவது விரல் சொடுக்கிற நேரத்துல எனக்கு வந்துட்டு அது ஆன்சர்ஸ் கொடுக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது, அவங்க அந்த மாதிரி அந்த டேட்டா எல்லாம் ப்ராசஸ் பண்றதுனால தான். இப்போ அதே மாதிரி நம்ம பிளிப்கார்ட், அமேசான் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாமே, அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்றாங்க அவங்களோட சைட்ல. அப்போ நம்ம வெப்சைட், அதாவது பிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் யூஸ் பண்றப்போ, அவங்க அப்ளிகேஷன் யூஸ் பண்றப்போ நமக்கு ஒரு லேகோ ஒரு டிலேவோ எங்கேயுமே நம்ம நோட்டீஸ் பண்ணதில்லை. ஏன்னா அப்படி ஒண்ணுமே கிடையாது. இங்கதான் டிஎஸ்ஏவோட, அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வருது. இப்போ நமக்கு இந்த டிஎஸ்ஏ பேஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கூகுள் மேப்ஸை வந்துட்டு நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ அதுல வந்துட்டு நிறைய பிளேசஸ் இருக்கு, எல்லா பிளேசஸுமே அதுல இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூர் எடுத்துக்கலாம். திருப்பூர் இருக்குன்னா பக்கத்துல கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரியான ஊரெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துமே வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டடா இருக்கும். ஒரு லொகேஷன் பல லொகேஷன்ஸோட கனெக்டடா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் இப்போ நான் திருப்பூர்ல இருந்து காஷ்மீருக்கு ரூட் போட்டாலும் எனக்கு காமிக்கும், காஷ்மீர்ல இருந்து நான் வந்துட்டு கோயம்புத்தூருக்கு ரூட் போட்டாலும் அது வந்துட்டு காமிக்கும். இதெல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு லொகேஷனும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டடா இருக்கிறதுனால அப்போ இந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியது வரும். அங்கதான் இவங்க கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை இவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கூகுள் டிரைவ். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபைல்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம கூகுள் டிரைவ்மே ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ என்னோட பிசில வந்துட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அப்போ அந்த ஃபோல்டருக்கு பேர் வந்துட்டு மூவிஸ்னு வச்சிருக்கேன். அதுக்குள்ள போனா விஜய் மூவிஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்கப்புறம் தனுஷ் மூவிஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அப்புறம் ரஜினிகாந்த் மூவிஸ்னு இருக்கு. அப்ப விஜய் மூவிஸ் எடுத்துட்டேன்னா அதுல தெரி இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு லியோ இருக்கு, இந்த மாதிரியான நிறைய மூவிஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பா. இதெல்லாம் எப்படி இருக்கு, ஒரு ஃபோல்டருக்குள்ள அடுத்தடுத்து
அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. அப்ப இதே மாதிரி தான் நம்ம கூகுள் டிரைவுமே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். சிம்பிளி இட்ஸ் லைக் அ ஸ்டோரேஜ், அவ்வளவுதான். ஒரு இப்போ ஆஃப்லைன்ல ஸ்டோர் பண்றத நம்ம கிளவுட்ல நம்ம ஸ்டோர் பண்றோம். அப்போ அதுக்குள்ள வந்துட்டு நிறைய ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். லைக் இப்போ நான் வந்துட்டு ஒரு வெப் ஆப் கிரியேட் பண்றேன் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள என்னோட வெப் ஆப்புக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. இமேஜ், ஆடியோ, அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் பேஜ், இது எல்லாத்தையுமே அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். அங்கேயே எப்படி இருக்கு, ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள ஒரு ஃபோல்டர். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஹையரார்க்கியல் லெவல்ல ஸ்டோர் பண்ணணும். லைக் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள ஒரு ஃபோல்டர், அப்படி ஹையரார்க்கியல் லெவல்ல ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். இங்க தான் ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்துட்டு யூஸ் பண்றாங்க. அடுத்து ஸ்டாக்னா என்ன, கியூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டாக்னா என்ன, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதாவது ஒரு டப்பால லாஸ்டா வச்ச பொருள், அதாவது வரிசையை வச்சுட்டு வர கடைசியா ஒண்ணு வைப்ப இல்ல, எடுக்கிறப்போ கடைசியா வச்சாதான் நம்மளால வெளியே எடுக்க முடியும். இதுதான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாஜிக்கை நம்ம எங்க யூஸ் பண்றோம்? இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கலாம். ப்ரௌசர்ல இப்போ நான் வந்துட்டு அமேசான் பிரைம் வீடியோ போய் நான் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு படம் ஓப்பன் பண்றேன். அதுல வந்துட்டு பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கலாம். அதுல ஏகப்பட்ட சீசன்ஸ் இருக்கு. சீசன் 1 செலக்ட் பண்ற, ஒரு எபிசோட் பார்க்குறேன். இல்ல எனக்கு வந்துட்டு நான் பின்னாடி போயிட்டு சீசன் 2க்கு போகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ப்ரீவியஸ் பட்டன் அமுக்கணும்ல. அப்போ அமுக்குனா தான் அது வந்து ப்ரீவியஸ் பேஜுக்கு போகும். அப்போ ப்ரீவியஸா இருக்கிற பேஜை நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன்னா அப்பனா தான் நம்மளால டக்குன்னு ப்ரீவியஸ் பேஜுக்கு போய் பார்க்க முடியும். ஸோ இந்த விஷயத்துல நம்ம வந்துட்டு ஸ்டாக் யூஸ் பண்றோம். அடுத்து கியூக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் பிசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ரேஷன் கடைக்கு நம்ம எல்லாருமே நம்ம போயிருப்போம் சின்ன வயசுல. இப்போவும் யாராச்சும் போவீங்களான்னு தெரியல, நான்லாம் போவேன். போறப்போ நம்ம வந்துட்டு ரேஷன் அட்டையை வச்சு மண்ணெண்ணெய் வாங்குவோம்ல. மண்ணெண்ணெய் எங்க இந்த சைடு சொன்னா அந்த சைடு கிருஷ்ணாயில், இந்த மாதிரி வேற ஊர்ல வந்துட்டு சீமெண்ணெய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப எல்லாரும் வரிசை கட்டிட்டு நிற்பாங்க. அப்போ வரிசை கட்டிட்டு நிக்கிறப்போ முதல்ல போனவன் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாங்கிட்டு வெளியே போவான். கரெக்டா? அப்போ இது என்ன மேட்ரு, கியூங்கிறது? கியூ எப்படி வேலை செய்யுது? நார்மலா ஃபர்ஸ்ட் லைனா நிக்கிறாங்க, ஆர்டரா நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தவன் தான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வெளியே போவான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டட். ஸோ இதே மேட்ரு தான் வந்துட்டு கியூலையுமே, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ இந்த விஷயத்த நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி லெவலில் பார்த்தோம்னா நம்ம அதை எங்கே யூஸ் பண்றோம்? வாட்ஸ்அப்ல யூஸ் பண்றோம். லைக் இப்போ நீங்க வந்துட்டு உதாரணத்துக்கு நெட் ஆஃப் பண்ணிருங்க, வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டோட சாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நெட் ஆஃப் பண்ணிட்டீங்களா, நீங்க வந்துட்டு அதில் ஹாய், ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ அப்படின்னு, ஐ லவ் யூ அப்படின்லாம் வந்துட்டு மெசேஜ் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆனா மெசேஜ் சென்ட் ஆயிருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா வரிசை 5 மெசேஜ் இருக்கும். கீழே வந்துட்டு ஒரு டைம் சிம்பிள் காமிக்கும், சின்னதா டைம் இருக்கும். அது பக்கத்துல வந்து டிக் விழுகிற இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி காமிக்கும். நீங்க நெட் இமீடியட்டா ஆன் பண்ண உடனே அது வந்துட்டு லாஸ்டா கொடுத்ததா ஃபர்ஸ்ட் போகும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தோமோ அதுதான் வரிசையா டிக் ஆயிட்டே வரும். உங்களுக்கு தெரிஞ்ச இமேஜஸ் எல்லாம் சென்ட் பண்ணி தான் நீங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கியூ யூஸ் பண்றோம். இந்த மாதிரி நம்ம பல அப்ளிகேஷன்ஸ்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நமக்கு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதைய நம்ம லாஜிக்கல் திங்கிங் கேப்பபிலிட்டி இருந்தால் தான் நம்மளால அதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனே நம்மளால கொண்டு வர முடியும். இது எல்லாம் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட இம்பார்ட்டன்ஸ். இது எல்லாத்தையுமே நாம வந்துட்டு ஒரு ஸ்கில்லா தான் டெவலப் பண்றோம். அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளமை எஃபிஷியன்ட்டா சால்வ் பண்றோம் அதுதான் இங்க மேட்ரே. அப்போ நீங்க வந்துட்டு ஒரு டாப் டெக் கம்பெனிக்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா டிஎஸ்ஏ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு வரல, டிஎஸ்ஏ தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியமா இல்லையா? அவசியம் தான், அவசியம் இருக்கு டிஎஸ்ஏ தெரிஞ்சு வச்சுக்கிறதுல. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட ப்ரொஃபைல வேற லெவலுக்கு உங்களால மாற்ற முடியும். ஸோ நம்ம 100K ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ரொம்ப நாளா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, டிஎஸ்ஏ பத்தி போடுங்க, டிஎஸ்ஏனா என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு அதுல வந்து ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க. ஸோ அதை பத்தி நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இன்னும் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம ப்ரோட்டோடைப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு, இல்லை இந்த மாதிரியான டாபிக்ஸை பத்தி எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் ஹரி, பிரதர் யூ நெவர் ஹேட். பை.